ஏன்னா 51 ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 200 மீட்டர் போனாங்க. ஆனால் ಎಷ್ಟು 1 ಲೀಟ್ರು? ನಾ 1 ಲೀಟ್ರ್ ಹಾಕಿ. ಹಾಂ ಐತೆ. அவ்வளோதாங்க, 1 லீட்ரு ஆயிடுச்சு. ಎಷ್ಟು 100? 100 தேங்க்ஸ் அண்ணா. வாங்கி வச்சுக்கணுங்க. ஏன்னா எப்பயுமே 1 லிட்டரு பெட்ரோல் சேஃப்டியாக நம்ம பைக்கில் இருக்கணும். அப்போ அந்த சடனாக இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? பார்ப்போம். ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் தள்ள முடியாதுங்க நம்மளால். நான் பேசுறது உங்களுக்கு சரியாகவே கேட்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சவுண்ட் அடிக்குதுங்க எனக்கு நம்ம எக்ஸாஸ்ட்லேருந்து. ஓரளவுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நான் ஓட்டுற ரேஷ் டிரைவுக்கு அந்த சவுண்டே உங்களுக்கு ஜாஸ்தி கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கம்மியாக கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சவுண்டு. இப்போது இந்தமாரி ஓட்டுறதுல தாங்க பாதி பெட்ரோலே இசுக்குதுங்க. இந்த நிஜமாலே இசுக்குதுங்க, வண்டி இசுக்குது. வண்டி பெட்ரோல் காலி. இசுக்குது. பெட்ரோல் இவ்வளோ சீக்கிரம் காலி ஆயிடுச்சுங்க. ஐயோ தூக்குதோ. பெட்ரோல் காலி ஆயிடுச்சுங்க. 1 லிட்டர் ஊற்றுவாங்க. என்னன்னா ஆகட்டும், இன்றைக்கி எவ்வளோ மைலேஜ் கொடுங்க பார்த்தே ஆகணுங்க. நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் ஆரமா. நானும் கொஞ்சம் ஊற்றுறேன். கொஞ்சம் கீழே ஊற்றிக்கிச்சு. ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 ஃபுல்லாக 0 பண்ணிட்டோம். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம பைக்கை. பரவாயில்ல, பெட்ரோல் ஊற்றுறேன்னு ஒரே கியரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. போமா ஜாஸ்தி கூட இல்லைங்க. ஜாஸ்தி கூட ஸ்பீடு ஒன்றும் போகிறதில்ல, லிமிட்டாக தான் போவோம். ஒரு 80 அந்தமாரி போவோம். இப்போ ரேஷாகவும் அடிக்கிறது இல்லைங்க. ரேஷாக அடித்தாலும் நம்ம பெட்ரோல் ஜாஸ்தியாக போயிடும் நம்மளுது. அதனால நான் எவ்வளோ போகலான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஒரு 100 கூட போவோம். சொல்லுவீங்க ஒரு மைலேஜ் கொடுக்கணும், ஒரு 40-50 போனால் தான் மெயின்டைன் பண்ணால் தான் மைலேஜ் கொடுக்கும்ன்ட்டு. நம்ம R15 அப்படின்றது இல்லை, நீங்கள் ஜாஸ்தி போனாலும் கொடுக்கலாம். ஏன்னா அப்படியான நம்ம மைலேஜ் கொடுக்குற பைக்குங்க நம்மது. அதுதான் RPM லைட்டு வர வரைக்கும் நான் ஓட்டுறதே இல்லை. நான் ஒரு 100 மெயின்டைன் பண்ணால் போதும், ஒரு 6th கியர் இருக்கும். பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வந்துட்டுக்குறாங்க. 25 கிலோமீட்டர் வந்துட்டுக்குறோம் அங்கேருந்து. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போவோம்ட்டு பார்ப்போம். எவ்வளோ கிலோமீட்டர் வந்தோம் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. அதான் தெரியும் உங்களுக்கு. 30 கிலோமீட்டர் வந்துக்கிற பாருங்க. அப்படியே 25 கிலோமீட்டர், இப்போ 30 கிலோமீட்டர். அது முன்னாடி 20. பார்ப்போம், ஒன்றா அப்படியே போயின்னே இருக்கும். கொஞ்சம் ரேஷாக ஓட்டுவோமா? கொஞ்சம் ரேஷாக ஓட்டுவாங்க. எவ்வளோ நேரம் தான் அப்படியே ஓட்டினுங்கிறது. காய்ஸ் பாருங்களேன், 40 கிலோமீட்டர் வந்துட்டோம். எக்ஸாஸ்ட் போட்டு 40 கிலோமீட்டர் கொடுக்குது பாருங்க. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ போகுதுன்ட்டு. இந்த போய் கீழே விட்டோன்னு வச்சுப்போம். கொஞ்ச நேரம் சிட்டிலையும் ஓட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா 46. நான் சீரியஸாக என்ன தெரியுமா நினச்சேன்,
நம்மளது மட்டும் ஒரு 40 மைலேஜ் கொடுக்கூட 100% எக்ஸாஸ்ட் கைட்டிடலான்ட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா இது கொடுக்குற மைலேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் கைட்டணுன்ட்டு எனக்கு ஆசையே இல்லைங்க. இப்போது வயசு பார்த்தீங்கன்னா இஸ்கிது கரெக்டாக 50 வந்துக்கிறோங்க. 50க்கு இன்னும் 100 மீட்ரு வேணும்னா போது பாருங்கள் இஸ்கிது. ஆஃப் ஆயிடுச்சுங்க. பெண்ட் பண்ணுவோம் இன்னும் போகுது. நிதானமாகவே போகும். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்ட்டு பார்ப்போங்க. பார்த்தீங்கன்னா 51 ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 200 மீட்டர் போனாங்க. போடா டேய் போடா. போயிடுச்சுங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 51 போயிட்டாங்க. அவ்வளோதாங்க, பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. நம்ம R15 பார்த்தீங்கன்னா 51 கொடுத்துக்குதுங்க மைலேஜ். ஷாக்கிங் நியூஸாக இல்லைங்க உங்களுக்கு. அது எக்ஸாஸ்ட் போட்டு 51 கிலோமீட்டர் கொடுத்துக்குதுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. நான் R15 வச்சுருக்கிறவங்களாம் இதுக்கப்புறம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் தான் போட்டுக்கங்க பாருங்கள். கரெக்டாக 51 கிலோமீட்டர் போய்க்குது பாருங்கள். பெட்ரோல் வச்சு எங்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க. 25 கிலோமீட்டர் போகலாங்க இந்த 1 லிட்டர் பெட்ரோல் வச்சுன்னு. அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ண, கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.